நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம ரேஸ் கோர்ஸ்ல நின்றுக்கிறோம். கரெக்டா சொல்லணும்னா நம்ம கலெக்டர் வீட்டுக்கு பின்னாடி நின்றுருக்கோம். இப்ப பாக்குற வீடு எல்லாமே நம்ம ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமானதுங்க. ஆனா இந்த வீடுகளோட வாடகை 2500 2800. ஆனா இதுல தங்குனா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க இந்த வீடுகள் எல்லாமே. எப்ப வேணா இடிஞ்சுழுகிற கண்டிஷன் தான் இருக்கு. இதுக்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் கலெக்டர் அவங்க எல்லாமே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, தயவுசெய்து வீடுகளை காலி பண்ணிருங்க அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு சில பேர் இந்த வசதியான இடத்த விட்டு எங்கேயும் போய் எங்களால இருக்க முடியாது, இங்கதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்க குடியிருந்துட்டு வர்றாங்க. அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இப்ப மழைக்காலம், எப்ப வேணா எது வேணா நடக்கும். வீடுகளோட கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல முக்கியமா பார்க்கணும்னா சில மிகப்பெரிய பத்திரிகையாளர்களும் இதுல இருக்காங்க. அவங்க என்ன போய் சொல்லிக்கிறாங்கன்னா, வீடுகள்லாம் நல்லா தான் இருக்கு, நாங்க காலி பண்ண மாட்டோம், இடிக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்களாமா. என்னங்க, சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவுதான், அதே மாதிரி உயிர் எல்லாத்துக்கும் பொதுவுதான். கடைசியில ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒன்னாச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா? அப்ப சொல்லுவாங்க இவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கிறவங்கள வேற பக்கம் அவங்களுக்கு வீடுகளை கொடுத்து அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி உடனடியாக இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை வீடுகளையும் இடிச்சாச்சுன்னா பல நூறு ஏக்கரா அரசுக்கு சொந்தமான இடமா இருக்கு. நல்ல கட்டடங்களை கட்டி மீண்டும் அவங்களை அங்கேயே குடியமர்த்தலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.